మొత్తం కాయకిలో మొత్తం కాయకిలో కో இந்த பாப்பா தான் தேஜுவோட ஃப்ரெண்டு. இல்லை டான்ஸ் எல்லாம் ஆட வேண்டாம். என்ன பாட்டு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று செகண்ட் ஹோலி எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணோம். நிறைய பேர் நேற்று பாப்பாவோட ஸ்டோரி பார்த்ததுல கூட தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. அதுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறேன். ஒருத்தவங்க நான் இருக்கிற வீடு சீட்டு வீடா இல்லை அந்த என்ன சொல்லுவாங்க சீட்டு வீடுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தீங்க. எந்த வீடுன்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. பார்க்கலாமா? அந்த கவர்மெண்ட் கூட காலனி வீடு கொடுத்தாங்கல்ல எல்லாருக்குமே 2 ரூமு. அதுதான் நீங்கள் இப்போ உள்ளே பார்ப்பீங்க. பாருங்க, இது ஒரு ரூமு, அது ஒரு ரூமு. இது வந்து நார்மலாக காலனி வீடு எப்படி கட்டுவாங்களோ அதே மாதிரி தான். மற்றபடி அந்த ஓரமும் சரி, இங்கே அப்புறம் இங்கே எல்லாமே ஆஸ்பெஸ்டாஸ் போட்டிருக்கோம். யூடியூப்ல இருந்து இன்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் சுற்றி போட்டிருக்கோம் ஆஸ்பெஸ்டஸ். அதில் வந்து கொஞ்சம் பெரிய வீடாக தெரியும். பேக் சைடு மட்டும் இல்லை, மற்றபடி 3 சைடுமே இருக்குது. இப்போ நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இது வந்து ஆஸ்பெஸ்டஸ் வீடா இல்லை அந்த காலனி வீடாங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கீழே தர போடுறது வந்து எப்போ பார்த்தாலும் சாணி மொழிக்கிட்டே இருக்கீங்க, அங்கே கொஞ்சம் சிமெண்ட் பூசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை இப்போ இல்லை, ஒருவேளை இப்போ கையில் பணம் இல்லாட்டியுமே அந்த டைல்ஸ் மாதிரி பேப்பர்லாம் ஒட்டலாம், அதை வேணால் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறீங்க. எல்லாமே பண்ணலாம். உங்களோட எல்லா சஜஷனுக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து அலமாரி வச்சதாக இருக்கட்டும், செல்ஃப் போட்டதாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் அந்த அலோனா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினது இதுலேயுமே ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக வாங்குங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 1 by 1 வாங்கலாம். நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் சீக்கிரமாக வாங்கினது காரணமே இப்போ கொஞ்சம் ரேட்டு பரவாயில்லாமல் இருக்குங்க. இன்னும் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அப்படிங்கும்போது இப்போ வந்து 4800 டெலிவரி சார்ஜோட 5100 வாங்கினாங்க. அப்படிங்கும்போது இன்னும் 2 வருஷத்தில் இதுவே 5000 6000 வந்துடும் இல்லைங்களா? அதனால் ரேட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கினது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொன்றா எல்லாமே செய்யலாம். சரி வாங்க, நாங்கள் ஹோலி எப்படி கொண்டாடணும்னு பார்க்கலாம். பாப்பா இப்போ கலர் பூசை வந்திருக்கிறது வந்து எங்கள் சின்ன மாமனார் வீடு, சரிங்களா? இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் எல்லாம் அந்த ஹண்டியா ரசி எல்லாம் சாப்பிடுவாங்களா, அதுக்காக அங்கே உட்காந்துருக்க 2 பேருமே இங்கே இருக்கிற முறையில் பெரியப்பா ஒருத்தவங்க, சித்தப்பா ஒருத்தவங்க. அவள் வந்து பூசை வந்துட்டு ரொம்ப வெக்கப்பட்டிருப்பா போல். பக்கத்தில் கொண்டுட்டு வான்னு என் நாத்தனார்கிட்ட சொல்லி அவளை கூட்டிகிட்டு போய் அவங்க பூசும்போது அவள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பான்னு பாருங்கள். அங்கே நிற்கிறவங்க வந்து சின்ன மாமியார், ஆனால் சின்ன மாமனார் இப்போதைக்கு வீட்டில் இல்லை. பாப்பாவுக்கு இன்னுமே மெச்சூர்டு இல்லைங்க. அவளுக்கு வந்து பூசணும்னு ஆசை இருக்குது. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறாளா, இல்லை அவங்க இன்னமும் என்ன பூசி விட்டுருவாங்கன்னு யோசிக்கிறாளான்னு தெரியல. பாப்பாவுக்கு இந்த வருஷம் விளையாடுறதுக்கு நார்மலாக பொடி பாக்கெட்டாகவும், அதுக்கப்புறம் அவள் கையில் வச்சுருக்கா பாருங்கள் கன்று மாதிரி ஒன்று. அதில் வந்து வெறும் தண்ணியில் பவுடரை கலந்து உள்ளே இழுத்துக்கிட்டு அதை இன்னொருத்தவங்க மேலே அடிக்கலாம். அப்படி அவங்க அப்பா மேலே அடிக்கணும்னு ஆசை போல். ஃபஸ்ட்டு தண்ணியில் அடிச்சுட்டு இப்போ வந்து பூச போகிறேன். ଖାଲି ଗୋର ଲୋକକୁ ଲଗାନ୍ତି କି? ଯେତିକି ଚାଚୀ ପାଉଛନ୍ତି ସମସ୍ତଙ୍କୁ ଲଗାଇବୁ। କାନ୍ଦୁଛୁ ଦେଖ வீடியோର. இங்கே இருக்கிற தேஜுவோட தாத்தா யாராவது கலர் பூசினா அழுகிறான்னு சொல்லி நானும் மாமனாரும் பேசிகிட்டு இருந்தோம். ஹோலி அன்னைக்கு பாப்பா போட்டிருந்த டிஷர்ட் அப்புறம் அந்த ஜீனை வந்து
ஃபஸ்ட்டு போட்டு விடும்போதே மாமனார் வேணான்னு சொன்னார். நான் சொன்னேன், அவள் வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணிவிட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மாமனார்கிட்ட சொல்லியிருந்தேன். வாஷ் பண்ணுறது பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது நல்ல மெமரிஸாக இருக்கும், பாப்பா பெரிய ஆளானதுக்கப்புறம் பார்க்கும்போது சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேங்க போஸு. வீடியோ எடுத்தவர் பேக்ரவுண்டில் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க சாங் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதை மறந்துட்டார். பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது, ரொம்ப நேரம் நம்ம காமிக்க முடியாது, சும்மா 15 செகண்ட் அந்த மாதிரி வேணால் வீடியோ, ஒரிஜினல் வீடியோ ப்ளே பண்ணலாம். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஒரு கையை மேலே ஒரு கை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி உதறணும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அது பறக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஊர்ன மாதிரி இருந்தது. நான் இப்படி செஞ்சு காமிக்கும்போது வந்தது, பாப்பா செய்யும்போது அந்த அளவுக்கு வரல. வீடியோ எடுத்தவர் பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்ததை பார்க்கல. இப்போ வந்து தேஜுவுக்கு பக்கத்தில் நிற்கிற 2 பேருமே தேஜுவோட 1 வருஷம் 2 வருஷம் சின்ன பசங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நல்லா விளையாடுவாங்க. ஆனால் இந்த சின்ன பாப்பாலாம் தேஜுவோட அப்பா கிட்ட பக்கத்தில் வந்து நிற்கிறதே பெரிய விஷயம். அவரும் பூசினார், இன்றைக்கி அந்த பொண்ணும் பூசி விட்டுச்சு. அதுவும் தேஜு சொன்னான், பயப்படாத பூசி விடுன்னு சொன்னான். இங்கே பாருங்கள் அமைதியாக நிற்கிறா, இல்லாட்டி பக்கத்தில் வரும்போதே ஓடிடுவா. எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க தெரியுமா? தேஜு வந்து அவளோட வயசில் இருக்கவங்க கூட பூசுறதெல்லாம் நல்லா சிரிச்சிட்டு சூப்பராக பண்ணுறா. பெரியவங்கன்னா மட்டும் தான் கொஞ்சம் பயம். இப்போ தான் என் மேலே பூச வர்றாங்க. ଦାନ୍ତ ଗୁଡାକ ହୀରା ଭଳିଆ ଚମକଉଛୁ ନା ପାନ ଖାଇ ଖାଇ। ବଡ ବାପା କହନ୍ତି ଗୋଟରେ ଦିଅନ୍ତି। ମୋ ପାଟିରେ ପୁରେଇ ଆଣ୍ଟି କହନା ତ ନା ତ நான் பூசின பொண்ணு வந்து நாத்தனார், அந்த பிங்க் கலர் பவுடர் நான் தான் பூசி விட்டுருந்தேன். அவங்க அதே மாதிரி எனக்கு பூசி விட்டு வாய் எச்சிலே முழுங்க முடியல, அந்த மாதிரி வாயெல்லாம் இருந்தது. சும்மா வாய் மட்டும் கொப்பளிச்சேன். முகமெல்லாம் எவ்வளவு கலரமோ அவ்வளோ பூசுவாங்க. எப்படி இருக்கேன் பாருங்க. இன்னும் இருக்கு நிறைய. இது சும்மா ஸ்டார்ட். நம்ம ஊரில் மஞ்சள் நீராட்டு விழா மாதிரி முறை பசங்களுக்கு மாமா அத்தை இந்த மாதிரி தான் பூசணும் அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து தங்கச்சி அண்ணா எல்லாருமே பூசி விடுவாங்க. இங்கே நிற்கிற 2 பொண்ணுங்களுமே எனக்கு நாத்தனார் வேணும். அங்கே பாருங்கள், கருப்பு கலர் பவுடரை தண்ணியில் கலக்கி பூசுனாங்க அப்படின்னா நம்ம தேய்க்கணும், அப்போ தான் போகும். உடனே பச்சை தண்ணியில் கழுவுனாலாம் போகாது. எப்படி பூசிக்கிறாங்க பாருங்கள். எல்லாருக்குமே அப்போலாம் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப உரிமையாக பூசுறது வந்து இந்த மாதிரி தாத்தா பாட்டிங்களுக்கு, அப்புறம் அக்கா ஹஸ்பண்டுக்கு, முறை பொண்ணுங்க அந்த மாதிரி. ஆனால் இங்கே ஒரே ஊருக்குள்ள எல்லாம் முறை பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க. হয় ଟିକେ ହାଇ କହିଦେ। ଏମିତି କର, ଏମିତି ହାତ ହେଲା, ହାତ ହେଲା ଏଠି। இது வந்து ஒரு சித்தி வீட்டில், இது வந்து எங்களோட கல்ச்சுரல் டான்ஸு. இதை வந்து பார்க்க தான் எனக்கு ஞாபகம் வரும், இல்லாட்டி இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஆடியிருப்பாங்க, உடனே ஞாபகம் வராது. குளிக்க வந்தோம், அப்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு சின்ன மாமியார் தான் வேணும், சித்தி முறை. அவங்க எல்லோரும் நீயும் ஆடணும்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க அளவுக்கு ஆட தெரியாது, ஆனால் எனக்கு ஸ்டெப்பெல்லாம் ஏதோ போடுவேன். கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டு இருந்தோம், தேஜுவும் என் கூட இருந்தா. டான்ஸ் ஆடினதோடு பார்த்துருப்பீங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்தோம். தேஜுவோட ஹேர் ஸ்டைல் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். ஃபுல்லாக பவுட்ரு. இங்கே வா, போதும் வா. நான் தான் முன்னாடி கிளிப்பு போட்டுட்டு தலை நல்லா காயணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரித்து விட்டுருக்கேன். சரி பண்ணலாம். என்ன ஸ்பெஷலா? சரி, இது என்னென்னம்மா? சாப்பாடு, குழம்பு இதில் மிக்ஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கரும்பு, அப்புறம் மீன். இது கடுவா நான் அது இருப்பேன். இப்படி கொஞ்சம் அப்படியா செய்வாங்க? இப்படி அந்த சாப்பாடை பார்த்து.
ஓகே. எனக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்துட்டு அவள் தான் ஊட்டி விடுவாளாம். நான் வந்து சும்மா அப்பப்புன்னு பண்ணுறேன்னா, நான் ஊட்டி விடுறேன், நீ அதே மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொன்னான். ஹோலி அன்னைக்கு அவளோட ஃபோட்டோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் குலஸ்திரி சாங்கோட வச்சுருந்தேன். அவள் எப்படி பாடுறான்னு பாருங்களேன். இல்லை, டான்ஸ் எல்லாம் ஆட வேண்டாம். என்ன பாட்டு? நான் துளசி. துளசி என்ன வச்சிருக்க? அப்புறம் குலஸ்திரி. துளசி. ம், நான் துளசி. அடுப்புக்கு முன்னாடி இருக்க இந்த குழியை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து எலி பொந்துன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து கரையான் பொந்து. அதில் தான் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மண் போட்டதுக்கப்புறம் கம்ம மண்ணுன்னு சொன்னேன்ல, அது காலையிலே கொண்டுட்டு வந்து தண்ணி ஊற்றிருந்தாரு. லைட்டாக இஞ்சினதுக்கப்புறம் சரிசமப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. மண் போட்டாச்சு இப்போதைக்கு, இன்னும் 2 நாளில் பூசிடலாம். இப்போ வந்து மதியம் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்ருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. ஹோலி இருக்குல்ல, ஒரு 15 நாள் இல்லாட்டி ஒரு 12 நாள் மாதிரி இங்கே எக்ஸிபிஷன் போடுவாங்க. அதுக்கு வந்து அப்பா சமைச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன கப்பில் சேல் பண்ணாங்க அப்படின்னா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு பண்ணலாம். அதுக்கு சமையல் பண்ணி இங்கே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க, அவங்க ஒரு டென்ட் போடுறதுக்கு, அப்புறம் பொருள், கவரு, கொந்தா, அவங்க தூங்குறதுக்கு எல்லாமே இது 2ல் இருக்குது. அவங்க ஸ்பூனுக்கு கட் பண்ணதை பாருங்க. பனை ஓலை இருக்குல்ல, இங்கே வந்து நிறைய கடையில் சுண்டல் பட்டாணி எல்லாம் சாப்பிட கொடுக்கும்போது இப்படி தான் எடுத்து சாப்பிடுவாங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய வெளியே எங்கேயாவது மேலே போகிறோம், வெளியே எங்கேயாவது எக்ஸிபிஷன் போகிறோம் அப்படின்னா அந்த தொய்புரான்னு சொல்லி நாங்கள் உளுந்த வடை தயிரில் போட்டு சாப்பிடுவோம்ல, அதுக்குமே இந்த ஸ்பூன் தான் இருக்கும். இப்போ இங்கே பாதி பாத்திரம் விளக்கணும். என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு வந்து எப்போதுமே சுடுதண்ணியில் டெட்டால் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சோப்பு வச்சு தான் துவைப்பேன். கொஞ்சம் துணி துவைக்கணும். இன்னும் 5 மணி ஆகலை. 5 மணி ஆற வரையும் நல்லா காற்றடிச்சிக்கிட்டே இருக்கும், நிறைய இலை உதிரும். அதனால் இன்னும் வாசல் கூட்டாமல் இருக்குது. பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், வாசல் கூட்டிட்டு அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துல வந்து இப்போது எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி புனர்புதா, அது வந்து கொஞ்சம் கடையெல்லாம் நிறைய இருக்கிற இடம். அந்த மாதிரி ஒரு 4-5 ஊரில் இருந்து ஜெகநாத் கடவுள் வருவாங்களோ, அப்புறம் ராதா, ராம், சீதா, இவங்க, அப்புறம் கிருஷ்ணர் வருவார். இந்த மாதிரி ஒரு 4-5 சாமி ஒவ்வொரு ஊரில் இருந்துமே எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து, அங்கே ஒரு கோவில் இருக்குங்க, நான் அதையும் காமிக்கிறேன். அங்கே ஒரு டைம் பூஜை பண்ணிவிட்டு நிறைய பேர் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, டிஜே இருக்கும், பூஜை பண்ணி அதுக்கப்புறம் போகும். அது வந்து இன்னைக்கு நேத்தா இல்லை இன்னைக்கு நாளைக்கா? நேற்று இல்லையா? இன்னைக்கு நடக்குங்களா? வீட்டில் வேலை வேற இவ்வளோ இருக்குது. சரி பார்க்கலாம், நாங்கள் நைட்டு கூட போனாலும் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த ஒரு 6:30க்கு மேலே தானே இருக்கும் பூஜை எல்லாம். ஒருவேளை இன்றைக்கி போனால் நெக்ஸ்ட் விலாகில் காமிக்கிறேன், இல்லாட்டி சும்மா எக்ஸிபிஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். அப்பா கிளம்பிட்டு இருக்காங்க, உள்ளே போகிறது வரதுமா இருக்காங்க. சரி, நான் போய் முதல்ல துணி துவைச்சிட்டு வரேன்.